ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மீன் குழம்பும் மீன் வறுவலும் செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மீனுக்கு தேவையான வறுக்கிறதுக்கு என்னென்ன மசாலா யூஸ் பண்ணேன்னா, கொஞ்சமாக புளி தண்ணி, ஒரே ஒரு தக்காளி பிழிஞ்சு விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து மீன் மசாலா கொஞ்சம், ஆச்சி மிளகாத்தூள் கொஞ்சம், வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மசாலாவை நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி தடவி வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு 1/2 hour பொறுத்து நம்ம மீன் வறுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பூண்டு அப்படியே தோலோடு போட்டுக்கணும். கொஞ்சமாக மிளகு, வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து நம்ம தலைக்கு போகிறத விட நம்ம உள்ளுக்கு சாப்பிட்டாலே முடி கொஞ்சம் நல்லா வளரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ வந்து உள்ளுக்கு வந்து வெங்காயம் பூண்டுலாம் நம்ம நிறைய எடுத்துக்கிறோமோ அவ்வளோ நம்ம உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மழியாக அரைச்சிக்கணும்பா. இதில் வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குழம்புக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லெண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம்பா. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே இந்த குழம்புல வந்து தக்காளி நல்லா கரைச்சிட்டு மீதி பிழிஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் ஒரே ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை கொஞ்சம் உருவி வச்சுருக்கேன். அந்த காம்பு சின்னதாக வந்து கொஞ்சமாக 2 வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயமும் வந்து போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வெந்தயம் வந்து வச்சு குழம்பு வச்சா இன்னொன்று வந்து கொஞ்சம் மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சது இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது மாதிரி நல்லா வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போலாம் ஈவினிங் ஆனாலே மழை வர மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி இருக்குது. வெளியில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மணி 5:20 தான் ஆகுது. இப்போவே நல்லா இருட்டிட்டு நல்லா காற்றுலாம் நல்லா அடிக்குது மழை வரா மாதிரி. இப்போ குழம்பு எடுத்து ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். மழை வர மாதிரியே இருக்கு. சூப்பராக இருக்குது கிளைமேட். குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்தோடனே மீனை போட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.